மகாராஷ்டிராவில் பைட்டன்னு ஒரு ஊர் இருக்கு. ஏக்கநாத் மகாராஜ் இருந்த ஊர். அந்த ஊருக்கு யாத்திரை போகும்போது அங்கே ஒரு தமிழர் ஒருத்தர் இருக்கார். ஒரு ராஜப்பன்னு பேர். தங்கமான மனுஷன், ரொம்ப உபகாரம் பண்ணுவார். முதல் கேள்வி ஃபோன் பண்ணாலே ஹரி ஓம் கியா சேவா அப்படிம்பார். நான் உங்களுக்கு என்ன பண்ணட்டும் மாமா அப்படின்னு கேட்பார். நம்ம என்ன சொல்ல போகிறோன்னு காதில் வாங்க மாட்டோம். அப்படி சேவைக்குனே இருக்கிற ஒரு ஜீவன். அவர் சொல்கிறார், காத்தால் எழுந்திருந்த உடனேயே என்ன பண்ணுவேன் தெரியுமா? கடவுளை நினைக்கணும், எல்லாம் நினைப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், தலையிலேருந்து கால் வரல அப்படியே உடம்பை தடவி கொடுப்பேன். இப்படி நானே முத்தம் கொடுத்துப்பேன். கண்ணா ராஜா எப்படிடா இருக்க, உன்னால தான் நான் பகவான் நினைக்கிறேன். இப்படி நல்ல காரியங்கள் பண்ணுறேனே, என் உடம்பே நீ தான் அதுக்கு காரணம். என் கண்ணு தெரியறது, காது கேட்கறது, வாய் பேசுறது, சாப்பிட முடியறது, ஜீரணமாகிறது, கை கால் அசைகிறது, உறுப்புகள்லாம் நல்லா வேலை செய்கிறதே, உன்னோட ஒத்துழைப்பு இல்லாமல் நான் பகவானை அடைய முடியுமான்னு நினச்சிப்பேங்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இது இல்லையா? சரீரமேவ கொலு தர்ம சாதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பு நல்லா இருக்கணுமே. இன்னொரு பாட்டில் திருமூலர் சொல்றார், உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். சில பாடலில் வைராக்கியம் வரணுங்கிறதுக்காக அப்படி சொல்லுவா. இது மலமூத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு பாத்திரம்னு உடம்ப சொல்லுவா. அது காரணம் தேக அபிமானம் வரக்கூடாது, அதில் மோகம் வரக்கூடாது. ஆனால் இது ஒரு சாதனம். இது இல்லாமல் நம்ம சுவாமி தெரிஞ்சுக்க முடியாது. இதை வச்சு தான் சுவாமி தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த உடம்புக்கு என்ன முக்கியத்துவம் எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கணும். சரியான முறையில் சரியான ஆகாரத்தை சரியான நேரத்தில் சரியான முறையில் சமைச்சு இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடும் பொழுது அந்த உணவே நமக்கு மருந்தாக அமிர்தமாக ஆகிறது. பஜேஷ மந்திரத்திலே வருது, அமிர்தோபஸ்திர நமசின்னு. நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு அமிர்தம் ஆகட்டும்னு சொல்லி தான் சாப்பிட்றேன்.